ஏற்கனவே நெறைய குழப்பத்துல மக்கள் இருக்காங்க. நீங்க இப்பல்லாம் வந்து நியூஸ் எடுத்து பார்த்தாலே, இன்னைக்கு யாரு தற்கொலை பண்ணிப்பாங்க? இன்னைக்கு யாருக்கு ஒரு பெரிய ஏர் கிராஷ் நடக்கும்? இல்ல இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருப்பாங்க? அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. ஸோ ஒவ்வொரு நாளும் புதுவிதமான சில பிரச்சனைகள் வருது. இப்ப கும்பத்துல வந்து சனி பகவானினுடைய வீட்லயே சூரியன், செவ்வாய், ராகு வந்து உட்கார போறாங்க. அப்ப எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அண்ட் வரக்கூடிய பௌர்ணமியும் நமக்கு சந்திர கிரகணமாக வருது. மார்ச் மாசம் 3ஆம் தேதி. அப்போ செவ்வாய் கும்பத்துல சூரியன் ராகுவோட இந்த மாசி மாசம் ஃபுல்லா இருக்க போறாரு. கும்பராசிக்காரர்களும், சிம்ம ராசிக்காரர்களும் கண்டிப்பாக நீங்க பரிகாரங்கள் பண்ணுங்க. டெய்லியே நவகிரகத்துக்கு போய் விளக்கேத்துங்க. அதுதான் பரிகாரம். இல்ல இந்த நவ தானியங்களை எல்லாம் பசுமாட்டுக்கு குடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாசி மாசத்துல குழந்தை பொறக்கறது 20ஆம் தேதிக்கு மேல குழந்தை பொறக்கறதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே ஏதாவது ஒரு அம் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ உலகத்திலேயே நமக்கு கன்ஃப்யூஷன்ஸ் நெறையா இருக்கும். அதுவும் குறிப்பா அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சம்பந்தப்பட்டது. இதுல ஏகப்பட்ட குழப்படிகள், அடிதடி, யாரு யார அடிப்பா? யாரு எப்படி என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பிரச்சனைகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் சம்பந்தப்பட்ட குழப்பங்களும், அரசியல் தலைவர்களுக்கும் அதிகமான பாதிப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொறுத்திருந்து பார்க்கலாம். எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் புண்ணியம் பண்ணவங்கள கண்டிப்பா காப்பாத்தும். தப்பு பண்ணவங்கள கண்டிப்பா தண்டனை உண்டு.